Dear viewers, அடுத்து தமிழ் இலக்கணத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வினை சொல். ஓகேவா? சொல்லியல் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சொல்லியல்ல பெயர்ச்சொல் நம்ம முழுமையா பார்த்தாச்சு. அடுத்து இப்ப பார்க்க போறது வினை சொல். நம்மளுடைய தலைப்பு வினை சொல். ஓகேங்களா? வினை சொல். ஓகே. That is வினை சொல். முதல் டெஃபினிஷன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வினை சொல்னா என்ன அப்படினா அதாவது பிரைமரி செக்டர், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கும்போது வினைச்சொல் ஒரு செய்யும் தொழிலை குறிப்பது, வினை ஒரு வினையை குறிப்பது அப்படிம்பாங்க. அப்போ வினைனா என்ன, அதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டி தேவைப்படும். அதாவது செய்யும் தொழிலை குறிப்பது, ஆக்ஷன் வேர்ட். ஓகே, இங்கிலீஷ் கிராமரில் நம்ம சொல்கிறது ஆக்ஷன் வேர்ட் வேர்ப். ஓகேங்களா, அதுதான் வினைச்சொல். ஸோ வினைச்சொல்னா என்ன, தென் அதுக்குரிய ரூல்ஸ் என்னென்ன, அதாவது ரூல்ஸுங்கிறது அந்த மாதிரி அதோடைய அமைப்பு எப்படி இருக்கும், ஒரு வார்த்தையாக எழுதியிருந்தால் அதில் பகுதி விகுதியாக எப்படி இருக்கும், என்ன மாதிரி அதை மென்ஷன் பண்ணலாம், என்னென்ன ரூல்ஸ் ஃபார்முலா சூத்திரம் எப்படி எப்படிலாம் வினை சொல்லுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். தென் வினை சொல்ல வகைகள் இருக்குது, எப்படி அதோடைய டைப்ஸ் எல்லாம் இருக்குது. சரியா? பெயர்கள், பெயர் சொல் பார்க்கும் போது பார்த்தோம் இல்லையா, பிரதி மாற்று பெயர்கள், கூட்டு பெயர்கள், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வினைச்சொல் verb, that is action word, that is action thing, doing words. இங்கிலீஷ் கிராமரில் நம்ம சொல்லக்கூடிய தலைப்பு வினைச்சொல். ஓகே, ஸோ செய்யும் தொழிலை குறிப்பது வினைச்சொல். ஃபர்ஸ்ட் ரூல், அதாவது அதோடைய பாயிண்ட்ஸ் என்னென்ன, வினைச்சொல்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, வினைச்சொல் அப்படிங்கிறது வேற்றுமை உருபுகளை ஏற்று வராது. ஓகே, that is first point. ஓகே, இப்போ வேற்றுமை உருபுகளை கொள்ளது. அதாவது தொல்காப்பியம் இலக்கண நூல்ல இந்த லைனே உண்டு. அதாவது வேற்றுமை உருபுகளை கொள்ளாதுன்னா இட் டசன்ட் கேரி தட் இஸ் அந்த இடைச்சொல்ங்கிறத கேரி பண்ணி வராது. ஓகே, வேற்றுமை உருபு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஐ ஆல் கூ இன் அதுகன், அது வர வாய்ப்பில்லை, அதை ஒன்று சொல்லிடுறாங்க. அடுத்து ரெண்டாவது வினைச்சொல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, காலத்தை உணர்த்தும். ஓகே, செகண்ட் பாயிண்ட், காலத்தை உணர்த்தும். ஓகே, இப்போ இந்த செகண்ட் ரூல் நான் சொல்லும் போதே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா தனித்தனியாக எக்ஸாம்பிள்ங்கும் போது உங்களுக்கு இந்த ரூலுக்கு அதுவா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ வேற்றுமை உருபுகளை கொள்ளாதுங்கிறதுக்கு நான் உதாரணம் சொல்லிட்டேன். அதாவது இப்போ கந்தனால், அப்போ அந்த மரத்தைங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, மரத்தைங்கிறது ஐ விகுதி, இரண்டாம் விகுதி முழுமை பெற்று வரக்கூடிய வார்த்தை. அப்போ வினை சொல்லில் இந்த மாதிரி வேற்றுமை உருபுகள் ஏற்று வர வாய்ப்புகள் கிடையாது, வராது, கொள்ளாது அப்படிங்கிறது இது தொல்காப்பிய இலக்கண நூல்ல உள்ள ஒரு வரி. ஸோ இது இட் டசன்ட் கம், வராது. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன, காலத்தை உணர்த்தும் அப்படின்னா, காலம் 3 விதமாக இருக்குது, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஓகே, தட் இஸ் காலம் அப்படிங்கிறது நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். ஓகே, தட் இஸ் காலத்தைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, தட் இஸ் இறந்த காலம். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம். ஓகே, எதிர்காலம். அப்போ இதுக்கும் இங்கிலீஷ்ல சொல்றேன், இறந்த காலம் பாஸ்ட். ஓகே, பாஸ்ட் டென்ஸ், முடிந்து விட்டது, நிறைவடைந்து விட்டது. நிகழ்காலம் தட் இஸ் பிரசன்ட், இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, எதிர்காலம். ஓகே, பிரசன்ட், எதிர்காலம்ங்கிறது தட் இஸ் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, அதாவது இங்கிலீஷ் கிராமர் தமிழ் இலக்கணம் படிக்கும் பொழுது உச்சரிப்பு மிக முக்கியம். எப்படி ஒரு மொழியோட எழுத்து சொன்னேன் இல்லையா, தமிழில் எழுத்துக்கள் சிறப்பு லகரம்னா அந்த ல ல ல 3 லாவுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் நம்ம என்ன கொடுக்கணும், ப்ரொனன்சியேஷன் கொடுக்கணும். இப்போது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், இந்த ஃபியூச்சர் எழுதணுன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது. சிலர் அதாவது ஃபீச்சர்மாங்க. எதுக்கு அதாவது இந்த கிராமரோ, அதாவது இங்கிலீஷ் படிக்கும் போதும் முக்கியம், மொழி படிக்கும் பொழுதே மிக முக்கியமானது ப்ரொனன்சியேஷன், தட் இஸ் உச்சரிப்பு. உச்சரிப்பு தெளிவாக, அதாவது கரெக்டான சரியான இதில் படிக்கிறவங்க உச்சரிப்பு தவறே வராது, அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உச்சரிக்கணும். ஓகேங்களா, தட் இஸ் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், எதிர்காலம். ஃபியூச்சருங்கிறது ஃபீச்சர் டென்ஸ்மாங்க, ஃபியூச்சர் தட் இஸ் எதிர்காலம்.
ஓகே, அண்ட் இப்போது இதுக்கு நான் எக்ஸாம்பிள் நான் எழுதுகிறேன். வரைந்தான். ஓகே, தட் இஸ் வரைந்தான். அடுத்து வரைகிறான். வரைகிறான். ஓகே, அண்ட் வரைவான். ஓகே, that is வரைவான். ஓகேங்களா, that is வரைந்தான், வரைகிறான், வரைவான். அப்படின்னா வரைந்தான் அப்படிங்கிறது அவன் ஓவியம் வரைந்து நிறைவு அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட், முடிஞ்சிருச்சு. வரைகிறான் அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் வரைந்து கொண்டிருக்கிறான். அடுத்து எதிர்காலம் வரைவான். இதில் இந்த வரைங்கிறது that is வினைச்சொல். ஓகே, வினைச்சொல்ங்கிறத நம்ம முதல் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய. ஸோ ஆக்ஷன் வேர்டுங்கிறது தட் இஸ் சாப்பிடு, எழுந்திரு, ஓடு. ஓகேங்களா, அது எல்லாமே வினைச்சொல் தான். ஓகே, அண்ட் வரைந்தான், வரைங்கிறது ஆக்ஷன் வேர்ட், ட்ராயிங். வரைகிறான் அப்போ காலத்தை உணர்த்தும். கண்டிப்பாக அந்த வினை வார்த்தை, வினைச்சொல்லான வார்த்தை. இப்போ இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னா அந்த சென்டென்ஸை வச்சே நம்ம என்னது, அது வந்து நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமாங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ தட் இஸ் செகண்ட் பாயிண்ட், காலத்தை. தட் இஸ் வினைச்சொல் என்பது காலத்தை உணர்த்தும். ஓகே, தட் இஸ் செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, தேர்ட் ரூல் தட் இஸ் ஏவல், அதாவது அதாவது ஏவல் வினைமுற்றாக இருக்கும். வினைச்சொல் என்பது ஏவல் வினைமுற்று பெற்று இருக்கும். அது தமிழ் இலக்கணத்தில் ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றாக வினைச்சொல்ங்கிறது இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வினைச்சொல்லோடைய ஸ்பெசிஃபிகேஷன். எப்படிலாம் இருந்தால் அது வினைச்சொல். ஓகே, தட் இஸ் ஏவல் வினைமுற்றாக இருக்கும். ஓகே, தட் இஸ் ஏவல் வினைமுற்றாக இருக்கும். அப்போ ஏவல்னா என்ன? ஓகே, நம்ம பேச்சு வழக்கில் இருந்தே எடுக்கிறேன். ஏவுறது சொல்லுவாங்க, என்ன வேலை ஏவிக்கிட்டே இருக்கம்பாங்க. ஓகே, தட் இஸ் வேலை. ஏவுதல் மீன்ஸ் டு கமாண்ட் அதர்ஸ் டு இட் தட். ஓகே, டேக் இட் தட். அதான் ஏவல். ஏவல்னா தட் இஸ் வேலை ஏவுறதுன்னா நம்ம பிறரை வேலை சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளாக வினைச்சொல் வார்த்தைகள் வரும். வினை முற்று அப்படின்னா அந்த வினைச்சொல்லே வந்து முழுமை அடைஞ்சிருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், வரைவான் முடிஞ்சு, அதோட அர்த்தம் இனிமேல் வரைவான். அடுத்து வரைகிறான், அவன் ஹீஸ் ட்ராயிங், வரைஞ்சிட்டு இருக்கான். ஸோ முழுமை அடைந்திருக்கிறது. வரைந்தான், ட்ராயிங் முடிச்சிட்டான். அப்போ பார்த்தீங்க வினை முற்று. முற்று தட் இஸ் ஃபுல் ஸ்டாப். அப்போ அந்த வினை வந்து மென்ஷன் பண்ணுறது முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஏவல் வினைமுற்றாக வரும் அப்படின்னா தட் இஸ் ஏவல்னா வேலையை. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் எழுதுகிறேன், உங்களுக்கு புரியும். தட் இஸ் ஏவல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு நட, ஓடு, படி, சாப்பிடு, தூங்கு, எழுந்திரு, ஓகே, ஏறு, இறங்கு. ஓகே, ஸோ இதுதான் ஏவல் வினைமுற்ற வரக்கூடிய. இது எல்லாமே வினைச்சொல் தான். அப்போது நட, ஓடு, படி அப்படின்னா தட் இஸ் எல்லாமே ஆக்ஷன் வேர்டு. வாக், ரன், ரீட், ஈட், ஸ்லீப், அவேக், கிளைம்ப் அப், கிளைம்ப் டவுன். ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? தட் இஸ் இப்போ இது வந்து இப்போ நடந்தான், ஓடினான், படித்தான், சாப்பிட்டான், தூங்கினாள், எழுந்திருப்பார், ஏறுவார், இறங்குவார்கள் அப்படின்னு நமக்கு என்னது வினை முற்றாக முடியலை. அப்போ நம்ம இந்த வினை சொல்ல நம்ம இன்னொருத்தவங்களை செய்ய சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம்? தூண்டுறோம். ஸோ அதுதான் ஏவல் வினைமுற்று. ஓகே, ஸோ இதுதான் வந்து அதாவது வினைச்சொல். அப்படிங்கிறதுல வினைச்சொல்னா என்ன, அடுத்து வேற்று ரூல்ஸ் என்னென்ன, எப்படிலாம் வந்தால் வினைச்சொல்னு நம்ம சொல்லலாம். வேற்றுமை உருபுகளை ஏற்று வராது, காலத்தை உணர்த்தும், தென் ஏவல் வினைமுற்றாக இருக்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் நான் எழுதுகிறேன். இந்த பாயிண்ட்டை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? தட் இஸ் தேர்டு முடிச்சிருக்கோம். இப்போ ஃபோர்த்து பாயிண்ட். ஃபோர்த் என்ன ரூல்? ஓகே, நான்காவதா வினைச்சொல்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா எதிர்மறை இடைநிலைகளை கொண்டு வரும்.
வினைச்சொல்லானது எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்மறை இடைநிலைகளை நம்ம இது வந்து பெயர்ச்சொல் டாபிக் பகுதி விகுதி டாபிக் படிக்கும் போது இடைநிலைனா என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, தட் இஸ் வினைச்சொல் அப்படின்னா வினைச்சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்மறை இடைநிலை கொண்டு வரும். எதிர்மறை இடைநிலை கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். அப்போ எதிர்மறை இடைநிலைகளை கொண்டு வரும் அப்படின்னா வாராது, வாராது, எழாது, முடியாது, ஓகே, ஓடாது, நடவாது. ஓகே, தட் இஸ் இப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா வாராது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆது அப்படிங்கிற விகுதியை கொண்டு முடிவதாக இருக்கும். ஓகே, விகுதினா நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம அந்த டாபிக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த ராது லாது அப்படிங்கிறதுல இப்போ இதை பிரித்து எழுதுனா இரு கூட்டல் ஆது, இங்க இல்லு கூட்டல் ஆது, ஈ கூட்டல் ஆது, அதே மாதிரிங்க இவ்வு கூட்டல் ஆது. இப்போ இந்த ஆது அப்படிங்கிற விகுதி எதை சொல்லுது அப்படின்னா எதிர்மறை, தட் இஸ் டசன்ட் ஹேப்பன், நடக்காது, தட் இஸ் நோ. இங்கிலீஷ் கிராமரில் இதை வந்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அஃபர்மேட்டிவ்ங்கிறது உண்டு. ஓகே, தட் இஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கும் போது தான் இர் கூட்டல் ஆது வாராது, இல் கூட்டல் ஆது, ஓகே, எழாது, முடியாது, நடவாது அப்படின்னா வரமாட்டாங்க, எழுந்திருக்க மாட்டாங்க, முடிக்க மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. தட் இஸ் டஸ் நாட் ஹேப்பன், இது எதுவுமே நடக்காது. அதுதான் எதிர்மறை இடைநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ மாட்டார் அதுவும் வரும், செய்ய மாட்டார், கூற மாட்டார், அது மாதிரியும் வரும். அதான் கூறாது, எழாது. அப்போ இந்த ஆது விகுதிவை கொண்டு எதிர்மறையை உணர்த்தும் மாதிரி வினைச்சொல் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு 4 பாயிண்ட்ஸ். இதுதான் வந்து வினைச்சொல்னா என்ன டெஃபினிஷன். இது வந்து அப்படி இப்படி இருக்கும். தட் இஸ் வினைச்சொல். ஓகே, அடுத்து வினைச்சொல்லோட வகைகள் நம்ம பார்க்கலாம். அடுத்து வினைச்சொல்லோட வகைகள் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டேர்ம், அதை வினைச்சொல்ல வினை அடை அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, அதை பார்த்துடலாம். வினைச்சொல்ல தட் இஸ் வினை அடை. ஓகே, பெயர் சொல் பார்க்கும்போது பெயர் அடை பார்த்துருக்கோம். வினைச்சொல்ல உள்ள அடை மொழி, அதாவது வினை அடை. வினை அடை அப்படின்னா அதாவது அட்ஜெக்டிவ் சொல்கிறோம் இல்லையா, பெயர் சொல்லோட வந்து டால் பாய் உயர்ந்த மனிதன், நைஸ் கேர்ள் நல்ல குழந்தை, நல்ல பெண். அப்போது அது வந்து பெயர் சொல்லை அந்த உயர்வுபடுத்தி சொல்கிறது வந்து பெயர் அடை. வினை அடை அப்படின்னா அந்த ஆக்ஷன் வேர்டு இருக்கு இல்லையா, வினை சொல்லுக்குரிய சிறப்புத்தன்மையை கொடுத்து கூறுவோமாயின் அதுதான் வினை அடை. ஓகே, தட் இஸ் ஸ்பெசிஃபிகேஷன். அந்த ஆக்ஷன் வேர்டை பற்றி நம்ம என்ன பண்ணுறது, வியந்து சொல்கிறது, வியந்தில் ஸ்பெசிஃபிகேஷன், அது சிறப்பு கூட்டி சொல்கிறது தான் வினை அடை. அடை மீன்ஸ் அடிஷன் டு த, தட் இஸ் அங்கே பெயர் அடைனா அடிஷன் டு த பெயர் சொல். தட் இஸ் அடை வித் வினை, தட் இஸ் வினை அடை அப்படின்னா நான் எடுத்துக்காட்டு எழுதுகிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். வினை அடைக்கு எடுத்துக்காட்டு, ஓகே, தட் இஸ் வேகமாக வேகமாக ஓடினாள். ஓகே, மெதுவாக நடந்தாள், மெதுவாக நடந்தாள். சிறப்பாக ஆடினாள், ஆடினாள். உரக்க பேசினாள், உரக்க பேசினாள். சரிங்களா? அப்போ இதுதான், அதாவது இப்போ இதில் வினை அடை, இது எல்லாமே வினை அடை. அதாவது வேகமாக, மெதுவாக, சிறப்பாக, உரக்க. ஓகே, நல்ல தூக்கம், அதாவது தூக்கம்ங்கிறது பெயர் சொல்ல வரும். அதாவது விரைவாக
ஓகே, அதாவது கதறி அழுதாள். ஓகே, உரக்க சிரித்தாள். சத்தமாக சிரிக்கிறது, உரக்க சிரித்தாள். அப்போ இந்த உரக்கங்கிறது வினை அடை. ஸோ இது வந்து வினை அடைனா என்ன, அதாவது வினைச்சொல்லுடைய சிறப்புத்தன்மையை நம்ம கூறுவது. ஸோ இதுதான் வந்து வினைச்சொல்ல எப்படி, அதோட ரூல் என்ன, அப்புறம் அந்த சூத்திரம் மற்றும் எடுத்துக்காட்டு. இப்போ வினை அடை, பெயரடை மாதிரி வினை அடை. அப்போ அடுத்து வினைச்சொல்லோட வகைகள் என்னங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம்.